Hello, welcome you all to AUTOCAD. இன்னைக்கு நம்ம ஆட்டோ கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா மெஷர் கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஷர் அதோட ஷார்ட்கட் கீ வந்து ME. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு லைனை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் வந்திருக்கேன். இதோட பேஸ் லைனை நம்ம இப்போ மெஷர் பண்ணி பார்க்க போகிறேன். நம்ம ஷார்ட்கட் கீ மூலமா ME என்ட்ரு பண்ணுங்கள். அதில் வந்து இந்த ரெண்டாவது மெஷர்னு ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். அதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா டிஸ்டன்ஸு, ரேடியஸ் அண்ட் ஆங்கிள் அண்ட் ஏரியா, வால்யூம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்மளுக்கு காட்டும். இதில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், டிஸ்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம டிஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த லைன் வந்து இந்த லைனை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதோட டிஸ்டன்ஸு காட்டும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னது 22 feet and 6.1 inches நம்மளுக்கு இந்த பேஸ் லைன் இருக்கிறத காட்டும். இப்படி தான் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். இது வந்து டெம்பரவரி மெஷர்மெண்ட். ஆனால் நம்ம மேலே டைமென்ஷன் அனோட்டேஷன்ஸில் டைமென்ஷனில் லீனியர் செலக்ட் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அதில் டைமென்ஷன் லைன் க்ரியேட் ஆகும். இந்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம ட்ராயிங்கில் க்ரியேட் ஆகும். இதுதான் இந்த ரெண்டுக்கும் உரிய வித்தியாசம். மெஷர்மெண்ட் மூலயமா நம்ம மற்ற மெஷர்மெண்ட்ஸ்லையும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி நம்ம ரேடியஸ், ஆங்கிள், ஏரியா அண்ட் வால்யூமையும் நம்ம இந்த மெஷர்மெண்ட் மூலிமா நம்ம பார்த்தோம். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து குயிக் கால்குலேஷன். இதோட ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+. கால்குலேட்டருங்கிறது நம்ம எல்லா அப்ளிகேஷன்லேயும் நார்மலாக இருக்கும். அதே மாதிரி கேட்லேயும் இருக்கும். இதுக்கு Ctrl+8 அடிங்க. குயிக் கால்குங்கிற ஒரு டூல் பார் ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்களா? இல்லைன்னா ஷார்ட்கட் கீழே குயிக் கால்குன்னு அடித்தாலும் வரும், ஓப்பன் ஆகும். பாருங்கள் குயிக்குன்னு அடித்தோடனே அதாவது குயிக் கால்குலேட்டர் சொல்லி ஒரு கமாண்டே நம்ம இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி இந்த டூல் பாரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த குயிக் கால்குலேட்டர் மூலமா நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம்னா சயின்டிஃபிக் கால்குலேட்டர், யூனிட் கன்வர்ஷன் அண்ட் வேரியபிள்ஸ் இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் இதை பண்ணிக்கலாம். இது மூலமா நம்ம ஃபீட் அண்ட் இன்ச்சஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், கன்வெர்ட் ஃப்ரம் மீட்டர் டு ஃபீட் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபீட், இன்ச்சஸ், கிலோமீட்டர்ஸ், மீட்டர்ஸ், மில்லிமீட்டர்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணி அதோட வேல்யூவை செக் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வேல்யூ என்ட்ரு பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆன வேல்யூ கிடைக்கும். இது மூலயமா நம்ம ட்ராயிங்ஸை ஈஸியாக நம்ம வரைஞ்சிக்கலாம். இதுதான் குயிக் கால்குலேட்டர்னு சொல்கிறோம். வாங்க இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து யூனிட் கமெண்ட். இதோட ஷார்ட்கட் கீ வந்து UN. இதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதோட ப்ரிசிஷன்னா என்னென்னா இப்போது யூனிட்ஸ்க்கு அதாவது டிஜிட்ஸ் வரும். சிங்கிள் டிஜிட் வேணுமா, இல்லை டபுள் டிஜிட் வேணுமா, இல்லை மோர் தென் தட் வேணுமா நம்ம ஃபார்மேட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அது போக நம்ம கோஆர்டினேட்ஸை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமெண்டில் UN என்ட்ரு பண்ணுங்கள். யூனிட்க்கு இந்த பாருங்க ட்ராயிங் யூனிட்ஸ்னு ஒரு டூல் பார் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டைப்புன்னு இருக்கும். அதில் வந்து பாருங்கள் ஆர்கிடெக்சரல், டெசிமல், இன்ஜினியரிங், ஃப்ராக்ஷனல் அண்ட் சயின்டிஃபிக்னு இருக்கும். இப்போ நம்ம இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ் தான் வரையணும், அதாவது ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் தான் வரையணும். ஸோ நான் இன்ஜினியரிங் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆர்கிடெக்சரல் வரையணும்னா ஆர்கிடெக்சரல்லாம் எப்படி இருக்குன்னா அதாவது 1/2 inch 1/2 மாதிரி காட்டும். இதுதான் வந்து ஆர்கிடெக்சர். அண்ட் டெசிமல்னால் சிங்கிள் டிஜிட் வேல்யூஸில் நம்மளுக்கு காட்டும். இது பார்த்திங்கன்னா ப்ரெசிஷனுங்கிறது அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் சிங்கிள் டிஜிட் வேணுமா, டபுள் டிஜிட் வேணுமாங்கிறது, இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ வேணுமோ நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இப்போ இன்ஜினியரிங் இது வரைகிறோம். ஸோ நான் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணுறேன். கீழே வந்து பாருங்கள் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ங்கிறது இருக்கும். நான் இன்ச்சஸை செலக்ட் பண்ணியிருக்கேன் அதோட ஸ்கேலுக்கு. இது வந்து லென்த்துக்கு உரிய டூல் பாரு. இது வந்து ஆங்கிள், டிகிரி அந்த மாதிரி உள்ளதுக்கு வேல்யூஸை செட் பண்ணக்கூடிய டூல் பார். இதுதான் வந்து யூனிட் கவர். இப்போது நம்ம ஓகே கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம யூனிட்ஸை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், டைமென்ஷன் டூல் பார் பற்றி பார்க்கணும். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பற்றி பார்த்தோம். இப்போ டைமென்ஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன டைமென்ஷன்லாம் இருக்குங்கிறத பார்ப்போம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
டைமென்ஷன்ங்கிறது என்னென்னா நம்ம ஒரு லைனை மெஷர் பண்ணி வைக்கிறது தான் டைமென்ஷன் சொல்கிறோம். ஒரு லென்த்தை நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே அனோட்டேஷனுங்கிறத ஒரு டூல் பார் இருக்குது. அதில் வந்து டெக்ஸ்ட்டு, டைமென்ஷன் அந்த மாதிரி நமக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் வந்து இந்த ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா பாருங்கள், லீனியர், அலைன், ஆங்குலர், ஆர்க் லென்த், ரேடியஸ், டயமீட்டர், ஆர்டினேட் அண்ட் ஜாப்டு இந்த மாதிரி நம்ம டைமென்ஷனை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். லீனியர் மூலயமா நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். அலைன்டு மூலயமா நம்ம இன்க்ளைன் லைன்ஸ், டயகனல் லைன்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஆங்குலர்னால் டிகிரி, ஒரு பிட்வீன் 2 லைன்ஸில் உள்ள ஆங்கிளை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஆர்க் லென்த்துங்கிறது என்னது, நம்ம ஆர்க்கை மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆர்க்கோட டைமென்ஷன் எவ்வளோங்கிறத செக் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் அதே இது ரேடியஸ் அண்ட் டயமீட்டரையும் செக் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ அதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிற பார்ப்போம். ஃபஸ்ட்டு லீனியர் நம்ம ட்ரை பண்ணுவோம். லீனியர் செலக்ட் பண்ணிங்க. வித் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்கும் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ட்ராக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டைமென்ஷன் க்ரியேட் ஆகிரும். இது வந்து பெர்மனன்ட் டைமென்ஷன். ட்ராயிங்கில் நம்ம பெர்மனெண்ட்டாக இந்த டைமென்ஷனை க்ரியேட் பண்ணி வைக்கிறது தான் இந்த டைமென்ஷனோட மெயின் இம்பார்ட்டன்ஸ். லீனியர் டைமென்ஷன் மூலமா நம்ம ஹரிசாண்டலையும் மெஷர் பண்ணிக்கலாம் அண்ட் வெர்டிக்கலி நம்ம மெஷர் பண்ணி ட்ராக் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா 22 ஃபீட்டுக்கு ஒரு லென்த்தும் அண்ட் ஹைட் வந்து 14 ஃபீட்டுக்கு ஒரு ரெக்டாங்கிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் லீனியர் டைமென்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆங்குலர் டைமென்ஷனுக்கு நம்ம ஒரு ட்ராயிங் வரைவோம். இப்போ இதோட கிராஸ் லைன், இந்த டயகனல் லைனோட மெஷர்மெண்ட்டை செக் பண்ணி பார்க்கணும்னா நம்ம இதில் ரெண்டாவது அலைன் டைமென்ஷன். இந்த அலைன் டைமென்ஷன் மூலமா நம்ம ஹரிசாண்டலும் செக் பண்ணிக்கலாம், வெர்டிக்கலும் செக் பண்ணிக்கலாம். சேம் ஆஸ் நம்ம வித் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் செகண்ட் பாயிண்ட்டு அண்ட் தென் ட்ராக் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ கிடைச்சிடும். இதுதான் அலைன் டைமென்ஷன் பாருங்கள். நெக்ஸ்ட் டைமென்ஷன் என்னன்னா ஆங்குலர் டைமென்ஷன். இந்த ஆங்குலர் டைமென்ஷன் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கோம்னா பிட்வீன் 2 பாயிண்ட்ஸோட ஆங்கிளை நம்ம ஆங்குலர் டைமென்ஷன் செலக்ட் பண்ணோன்னு செலக்ட் த ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் அண்ட் தென் அதோட ஆங்கிள் ட்ராக் பண்ணி வைங்க. பாருங்கள், இது வந்து 42 டிகிரி ஆங்கிளில் நம்ம வரைஞ்சிருக்கோங்கிறத காட்டியிருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைமென்ஷன் வந்து ஆர்க் லென்த்துங்கிறது ஒரு சர்க்கிளோட ஆர்க்கு மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ ஒரு ஆர்க் வரைகிறேன், ஏஆர்சின்னு பண்ணிக்கோங்க. திஸ் வித் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். இப்போது நான் ஆர்க்கு க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த ஆர்க்கோட லென்த்தை நான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் இந்த ஆர்க் லென்த் டைமென்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் செலக்ட் திஸ் ஆர்க் அண்ட் அதோட டைமென்ஷன் கிடச்சிச்சு. பாருங்கள், இந்த ஆர்க்கோட லென்த்து வந்து 40 ஃபீட் அண்ட் 11.8 இன்ச்சஸில் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேங்கிறது தான். இப்படி நம்ம ஆர்க்கோட லென்த்தை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் அண்ட் டயமீட்டர். இப்போ ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் அண்ட் டயமீட்டர் மெஷர் பண்ணோம்னா நம்ம இந்த டைமென்ஷன் ஆப்ஷன் மூலமாக நம்ம ஒரு சர்க்கிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது இதோட ரேடியஸ் செக் பண்ணுறதுக்காக நான் மேலே ரேடியஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் கிடைக்கும். சேம் ஆஸ் நம்ம இதில் டயமீட்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டயமீட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் த சர்க்கிள் அண்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். இது வந்து டயமீட்டருங்கிறது இந்த சிம்பிளில் வரும், ரேடியஸுங்கிறது ஆறுங்கிறதுல வரும். இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 14 ஃபீட் அந்த டயமீட்டர் வந்து 29 ஃபீட் அண்ட் 4.5 இன்ச்சஸ்ங்கிறது காட்டு. இப்படி நம்ம இந்த டைமென்ஷன் மூலமா நம்ம ட்ராயிங்ஸை மெஷர் பண்ணி லீனியர் டைமென்ஷன். இந்த லீனியர் டைமென்ஷன் வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைமென்ஷனை மெஷர் யூஸ். அலைன் டைமென்ஷன் வந்து டயகனல் அண்ட் இன்க்ளைன் டைமென்ஷன் யூஸ். ஆர்க் டைமென்ஷன் வந்து கர்வ் லைட்ஸையும் ஆர்க்கையும் மெஷர் பண்ணுறதா யூஸ். அதில் வந்து நெக்ஸ்ட் வந்து ஆர்டினேட் டைமென்ஷன். ஆர்டினேட் டைமென்ஷனாக இப்போ வந்து ஒரு ட்ராயிங் இருக்குது, அது ஸ்பெசிஃபைடாக எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறத பார்க்கலாங்கிறது தான் ஆர்டினேட் டைமென்ஷன். வாங்க எப்படிங்கிறத காட்டுறேன். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெக்டாங்கிளை நான் இப்போது ஆர்டினேட் டைமென்ஷன் மூலமாக செக் பண்ணிக்கலாம். ஆர்டினேட் டைமென்ஷன் மூலமா நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் மூலமா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் அதோட ஆர்டினேட்.
இப்போ வந்து இந்த கிராஃப் பேஜில் இந்த பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது, அதாவது இந்த பாயிண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்கிறது தான் காட்டியிருக்கு. இதுதான் ஆர்டினேட் டைமென்ஷன். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் நான் சொன்ன மாதிரி ரேடியஸ் டைமென்ஷன் பார்த்துட்டோம், அண்ட் டயமீட்டர் எப்படி செக் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். ஜாப் டைமென்ஷன்ங்கிறது சேம் நம்ம ஆர்க் டைமென்ஷன் மெஷர் பண்ணுறது தான். அதில் வந்து நம்ம ஆர்க்கையும் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம், சர்க்கிளையும் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆங்குலர் டைமென்ஷன், ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னா குயிக் டைமென்ஷன். இந்த டைமென்ஷன் மூலமா நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைமென்ஷன் குயிக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சிங்கிள் கிளிக்கில் நம்ம எப்படி டைமென்ஷன் வரையலாங்கிறத பார்ப்போம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது குயிக் டைமென்ஷனுக்கு QDIMங்கிறது இதோட ஷார்ட்கட் கீ. இதில் இப்போ நம்ம இந்த லைனை நான் மெஷர் பண்ணி பார்க்குவோம். சிங்கிள் கிளிக்கில் செலக்ட் பண்ணிட்டேன் அண்ட் என்டர் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து நமக்கு டைமென்ஷன் வியூ ஆகிடும். இதுதான் குயிக் டைமென்ஷன். இதில் வந்து நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸை நம்ம மெஷர் பண்ணி. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா பேஸ் லைன் டைமென்ஷன். இது வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா டைமென்ஷனில் அலைன் டைமென்ஷன் செலக்ட் பண்ணி பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நம்ம டைமென்ஷன் செக் அலைன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அலைன் டைமென்ஷன் மூலிமா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸையும் மெஷர் பண்ணியும் பார்த்துக்கலாம், சேம் ஆஸ் இன்க்ளைன் லைனையும் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் பேஸ் லைன்ங்கிறத சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் டைமென்ஷனாக இப்போது ஒரு டைமென்ஷனை கண்டினியூஸாக நம்ம மெஷர் பண்ணி வரோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஷேப்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இதோட கண்டினியூஸ் டைமென்ஷன் செக் பண்ணி பார்க்குறேன். இதில் நான் லீனியர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அனோடேஷன்ஸில் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் என்ட்ரு பண்ணிக்கோங்க அண்ட் செகண்ட் செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள் டைமென்ஷன் மெஷர் பண்ணிக்கலாம். டபுள் என்ட்ரு பண்ணிங்கன்னா குயிக்காக நம்ம கண்டினியூஸாக எப்படி டைமென்ஷனை மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த லைன்ஸ்லாம் என்ன சொல்கிறோம்னா எக்ஸ்டெண்டட் லைன், அதாவது டைமென்ஷன் கூட எக்ஸ்டெண்டட் லைன். இது வந்து எந்த பாயிண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட் வந்து இந்த லைன்ஸு க்ரியேட் ஆகும். இதை வந்து நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மூலிமா நம்ம எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து கண்டினியூஸ் டைமென்ஷன். இந்த கண்டினியூஸ் டைமென்ஷன் மூலிமா நம்மளுக்கு இதோட டைமென்ஷன் வியூ பண்ணி பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ஸ்பேஸ் டைமென்ஷன். இது வந்து ஒவ்வொரு டைமென்ஷன் வந்து ஒரு டைமென்ஷனுக்கு பிட்வீன் ஸ்பேஸ் வைக்கிறதுக்காக இந்த கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போது இதில் வந்து நான் இந்த டைமென்ஷன் வரைஞ்சிருக்கேன். இது வந்து கண்டினியூஸாக நெக்ஸ்ட்டு டச் பண்ணுற மாதிரி இருக்குது. சேம் அதே தான். நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா இதோட டைமென்ஷன் எவ்வளோ தூரம் நம்ம தள்ளி வைக்கணுமோ அதை தள்ளி வச்சுக்கலாம். 5 ஃபீட்டுக்கு நான் தள்ளி வைக்கணும்னா இதோட டைமென்ஷனை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு தென் இதை ஒரு 10 ஃபீட் மூவ் பண்ணால் 10 ஃபீட் பண்ணி அண்ட் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை தான் நம்ம டைமென்ஷன் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து டைமென்ஷன் பிரேக் மூலயமா நம்ம ஒரு டைமென்ஷன் லைனை நம்ம பிரேக் பண்ணி காட்டணும். எப்படிங்கிறத வாங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இந்த டைமென்ஷனில் கண்டினியூஸாக லைன்ஸு இருக்குது. இப்போ இதை வந்து நான் பிரேக் DIM பிரேக்குன்னு இருக்கும் பாருங்கள், டைமென்ஷன் பிரேக். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டைமென்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் வந்து மேனுவல்ங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மேனுவலாக தான் நம்ம பிரேக் பண்ண போகிறோம். எம்என் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பிரேக் பாயிண்ட்டு எதுன்னு கேட்கும். ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். பாருங்கள் நம்ம வந்து எந்த லைன்ஸை பிரேக் பண்ணோமோ அது பிரேக் ஆகிடுச்சு. இது மூலிமா நம்ம லைன்ஸை பிரேக் பண்ணவும் செஞ்சு. இதோட நம்ம இந்த வீடியோ செக்ஷனை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் தொடர்ச்சி பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங்.